யோகட் அண்ட் கர்ட் பெரிய டிஸ்கஷனாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன். யோகட் அண்ட் கர்ட் ஒன்று கிடையாது. ஓகே, ஒன்று வந்து சாலிடிஃபிகேஷன் ஆர் கர்ட்லிங், இன்னொன்று வந்து ஃபர்மெண்டேஷன். அதாவது கர்ட்லிங் அப்படிங்கும்போது ஒரு பாலில் நீங்கள் ஆசிட் போட்டிங்கன்னா அதோட சாலிட்ஸ் ஒன்றாவும் லிக்விட் தனியாகவும் பிரியும். இதுக்கு பேர் திரியிறது. பாலை கொதிக்க வச்சு லெமன் ஜூஸ் புழிஞ்சாவோ இல்லை கொஞ்சம் வினிகர் ஊற்றினாவோ அது கர்ட்லிங். இது மைல்டு லெவலில் இருக்கும்போது மொத்தமாக கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் ஆசிட் லெவல் ஏற ஏற இப்படி பிரியும், சாலிட்ஸாகவும் லிக்விட்ஸாகவும். இன்னொன்று வந்து ஃபர்மெண்டேஷன். அது வந்து பாக்டீரியாஸ்னால நடக்கிறது. அது வந்து பாக்டீரியா உடம்புல, தயிர்க்குள்ளே இருக்கிற பாக்டீரியா உடம்புல நடக்கிற மெட்டபாலிசம்னால வர்றது. ஸோ ஒன்று வந்து ஆசிட் எஃபெக்டில் நடக்கிறது, இன்னொன்று வந்து இந்த நேச்சுரல் பாக்டீரியாஸ்னால நடக்கிறது. இதான் அதுக்குரிய டிஃப்ரென்சஸ். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ இதில் சொல்லியிருந்தேன். நம்ம இந்த கடையில் வாங்குகிற அல்ரவாபி அதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஆக்சிஜன் கொடுத்து நம்ம கையோட வார்ம்த் கொடுத்தா அதுக்கு நம்ம வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கையை வச்சாலே அப்படி பாக்டீரியா வந்துருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த டவுட்டுக்கான ஆன்சர் வந்து, நம்ம மாவு வீட்டில் அரைக்கிறோம், இட்லிக்கு அரைக்கிறோம். இப்போ இட்லிக்கு அரைக்கும் போது ஒரு நாள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு அரைச்சிட்டு உளுந்து மாவையும் அரிசி மாவையும் கரண்டி போட்டு கலக்கி பாருங்கள், கை போட்டு கலக்கி பாருங்கள். அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம பழைய காலத்தில் வீட்டிலலாம் கூட சொல்லியிருப்பாங்க, சில லேடிஸோட சில டைமில் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் கை போட்டு கலக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா பாடி வார்ம்த்னால அவ்வளோ மேஜிக் இருக்குது அந்த கையில். ஸோ அதை தான் நான் காலையில் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த ப்ரீவியஸ் ஆடியோவில். ஸோ நம்ம கை போட்டு அந்த தயிரை கலக்கும் போது இங்கே மோனோ கல்ச்சரில் இருக்கிறது பாலிகல்ச்சர் ஆகும், விச் மீன்ஸ் அதில் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு கொஷின் இருக்கும். இப்போ ஊரில் வந்து லாக்டோபாசிலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாக்டீரியா, அது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த ஊரில் கிடைக்கிற அந்த நேச்சுரல் தயிரில் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது அப்படின்னு. தப்பான கான்செப்ட். என்னென்னா பாலூட்டிகள், அதாவது மேமல்ஸ், நம்மளும் சேர்த்தி தான், நம்மளோட இண்டஸ்டைன், இந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்டைன்னு சொல்கிறோம்ல, நம்ம சலைவாலேருந்து ஆரம்பித்து நம்ம இண்டஸ்டைன் வரைக்கும் இருக்கிற அந்த டக்ஸில் அது நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தயிர் இஸ் ஜஸ்ட் பூஸ்டிங் இட் அப், அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல பாக்டீரியா உடம்புக்கு கொடுத்தாலே போதும், விச் மீன்ஸ் நம்ம தயிர் அப்படி கையில் பீட் பண்ணி, நான் அந்த ப்ரீவியஸ் ஆடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ஒரு பதத்தில் பாலிகல்ச்சர் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுத்தாலே போதும். அந்த ஒரு சின்ன பூஸ்டே போதும், நம்மளோட உடம்பால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உடம்பு ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுவே போதும். இதான் தயிருக்கும் யோகர்ட்க்கும் கர்டுக்குமான டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. நம்ம இங்கே தயிர் டப்பா வாங்குகிறோம். ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வந்து மோனோ கல்ச்சரில் தயிராக்கப்பட்டது. பாலை வந்து உரைய வைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண நல்ல பாக்டீரியா வந்து ஒரே ஒரு ரகம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒவ்வொரு பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாவும் ஒரு நேஷ்னாலிட்டின்னு வச்சுக்கிட்டால் வெறும் அமெரிக்கனை போட்டு அவங்க வந்து தயிராக்கியிருக்காங்க. அது கம்ப்ரஸ்ட் ஃபார்மில் வேறு இருக்குது. ஸோ இப்போ அந்த பாக்டீரியாஸ்க்கு மெட்டபாலிசம் எதுவும் நடக்காது. உரையிறது ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்னாலே அந்த பாக்டீரியாஸ் வந்து அதோட உடம்புல நடக்கிற மெட்டபாலிசம், அதோட எக்ஸ்க்ரீஷன் கேட்க ஒரு மாதிரி இருக்கும், பட் அதான் தயிர், அதான் ஃபர்மெண்டேஷன். ஸோ அந்த மெட்டபாலிசம் எதுவும் நடக்காது. ஏன்னா அது வந்து தன்னோட இனத்தையே சாப்பிடாது. அண்ட் கம்ப்ரஸ்டுனால ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தயிர் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த நல்ல தயிராவோ இல்லை அதோட உண்மையான நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு வீட்டில் தான் நான் பால் வாங்கி உர ஊற்றி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட ஈஸியானது நம்ம கடையில் வாங்குகிற தயிரையே, அல்ரவாபி அல்லைன் என்ன வாங்குறீங்களோ, பாக்ஸில் நல்லா பீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பீட் பண்ணும்போது தெர் இஸ் மோர் ஆக்சிஜன் கெட்டிங் இன்சைட் இட். நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்கள் கையால் அந்த ஸ்பூனை வலிச்சு விட்றோம், ஒரு இதில் வலிக்கிறோம்ல. ஸோ அப்புறம் அந்த பாக்ஸோட ஓரங்களை கையால் நல்லா வலித்து அந்த கையில் இருக்க தயிரையும் உள்ளே போட்டு மூடி வைக்கிறோம். நம்ம கையில் இருக்க வார்ம்த் அண்ட் த குட் பாக்டீரியாஸ் வந்து அதுக்குள்ளே போகும். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சிஜன் கொடுத்துருக்கேன், லாட் ஆஃப் ஆக்சிஜன். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஐ ஹவ் கிவன் வெரைட்டிஸ். வெறும் அமெரிக்கனால் ஃபர்மெண்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ இந்தியன், ஆஃப்ரிக்கன், யூரோப்பியன் உள்ளே தூக்கி போட்டிருக்கேன். இது வந்து வெவ்வேறு இனம். ஸோ ஒன்று சாப்பிடும், விச் மீன்ஸ் அங்கே மெட்டபாலிசம் நடக்கும், எக்ஸ்க்ரீஷன் இருக்கும். தயிர் மேலே தண்ணியாக இருக்குல்ல, அது வந்து பாக்டீரியாவோட எக்ஸ்க்ரீஷன்ஸ். அந்த குட் பாக்டீரியா, ஈஸ்ட்னு சொல்கிற அந்த குட் பாக்டீரியா, ஈஸ்ட் ஒரு வகை, அது மாதிரி இருக்கிறதோட எக்ஸ்க்ரீஷன். அது ஆக்சுவலி ரொம்ப 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 நல்லது நம்மளுக்கு. ஸோ அது அப்படி பண்ணோன்னா அந்த தயிர் வந்து, அப்படி தயிரை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா தான் அந்த தயிரோட ஆக்சுவல் எஃபெக்ட்ஸ் உள்ளே போகும். ஃபர்மெண்டேஷன், அந்த குட் பாக்டீரியா, அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தது வந்து மோனோ கல்ச்சர். நம்ம இப்போது அந்த வார்ம்த் அதெல்லாம் கொடுத்து ஆக்சிஜன் பீட் பண்ணி எல்லாம் கொடுக்கும்போது பாலிகல்ச்சர். 2-3 வகையாக பாக்டீரியாஸ் உள்ளே போட ட்ரை பண்ணுறோம். இப்படி பண்ண தயிர் வந்து ஓவர் நைட் வெளியில் வச்சோன்னா
அது வந்து ரியலி வெரி ஹெல்த்தி.